பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை இறுதி தூதர் நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மறுமையை நோக்கி என்ற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக சில செய்திகளை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் சுவனத்தின் சுவடுகளில் தடம் பதித்த பாதங்கள் என்ற ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து இந்த உலகத்தை விட்டு மறுமை வாழ்வை தேர்ந்தெடுத்து கொண்ட மக்களுடைய செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய அறிவுரைகளில் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய முக்கியமான அறிவுரையை என்னன்னு கேட்டால், இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளாதீங்க, மறுமையுடைய வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள், அதுதான் நிரந்தரமானது, நிலையானது என்பதுதான் மிக முக்கியமான திருமறை குர்ஆனுடைய அறிவுரை. அல்லாஹு தஆலா குர்ஆன் நெடுகிலையுமே இந்த உபதேசங்களை சொல்றதை நாம் குர்ஆனை படிக்கக்கூடிய மக்கள் பார்க்கலாம். சில எடுத்துக்காட்டாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனங்களில் ஒரு வசனம்தான் 3வது அத்தியாயம் 14வது வசனம். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அலங்காரங்கள் என்ன அப்படிங்கிறது அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். பெண்கள், ஆண் பிள்ளைகள், அதே மாதிரி நீங்கள் தேடி திரட்டி வைத்திருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி குவியல்கள், அழகான குதிரைகள், கால்நடைகள், உங்களுடைய விளைநிலங்கள், இது எல்லாமே மனதை கவரக்கூடிய விதத்திலே இந்த உலகத்தில் இருக்குது. அதை மனிதர்கள் நேசிக்கக்கூடியதாக அது இருக்குது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதர்களுடைய உள்ளங்களை கவரக்கூடிய எது எல்லாம் இந்த துனியாவில் இருக்குதோ அத்தனையையும் அல்லாஹ் இந்த வசனத்தில் பட்டியலிடுறான். பெண்ணை விரும்புகிற மக்கள் இருக்கிறார்கள். ஆண்கள் பெண்ணை விரும்புவதை போல பெண்கள் ஆண்களை விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த உலகத்து செல்வங்களை விரும்புகிறவங்க இருக்கிறாங்க. தங்கத்தை, வெள்ளியை தேடி திரட்டி வைத்து சொத்து செல்வங்களாக வைத்துக் கொள்ளுகிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அழகழகான குதிரைகளை, வாகனங்கள், அந்த காலத்தில் இருந்த வாகனங்களாக அதுதான் இருந்துச்சு. அப்போ அதை அவர்கள் விரும்பக்கூடியவராக இருந்தார்கள். அதே மாதிரி அவர்கள் அவர்களுடைய கால்நடைகளை, ஆடு, மாடு, ஒட்டகங்கள் என்று அதை பெரிதாக வளர்த்து பண்ணை பண்ணையாக வைத்து கொள்ள அதை விரும்பினாங்க. அது மிகப்பெரிய சொத்தாக அன்னைக்கு பார்க்கப்பட்டுச்சு. அப்படி இதெல்லாம் விரும்பக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இது கவர்ச்சியாக்கப்பட்டிருக்குது. மனித மனங்கள் அதை விரும்பக்கூடியதாக இருக்குது என்று அல்லாஹ் சொல்லிட்டு, வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப். ஆனால் இதையெல்லாம் விட, இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த கவர்ச்சிகளை எல்லாம் விட அல்லாஹ்விடத்திலே தான் அழகான புகலிடம் இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான். அப்போ இந்த உலகத்து கவர்ச்சிகள் எல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. இதெல்லாம் கவர்ச்சியாக, அழகாக உங்கள் மனம் விரும்புகிறதாக இருந்தாலும், மனம் விரும்பக்கூடிய இத்தனையையும் விட மறுமையில் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு இருக்கிறதே ஒரு புகலிடம், அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுதான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்றான். 3வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், கேளுங்கள்,
அஉனப்பிஉக்கும் பிகைரின் மின் தாலிக்கும் லில்லதீன தக்கவு இந்த ரப்பிஹிம், தங்கள் இறைவனிடத்தில் இருப்பதை அஞ்சக்கூடியவர்களுக்கு இதைவிட சிறந்த ஒன்றை நான் அறிவிக்கட்டுமா, உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று நபியே நீங்கள் கேளுங்கள். அது என்ன அப்படி ஒரு சிறந்தது என்றால், ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா, அங்கே ஆறுகள் அதன் கீழே ஓடக்கூடிய சுவனபதிகள் இருக்கிறது, சுவனபதிகள் இருக்கிறது, அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வ அஸ்வாஜும் முத்தஹரா, அங்கே தூய்மை மிகுந்த துணைகள் உங்களுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற துணைகளை விட மறுமை வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிற துணைகள் இருக்கிறது, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அது இந்த உலகத்து துணைகளை விட தூய்மையானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு வரில்வானும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தமும் உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் இந்த துனியாவில் நீங்க எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ, இந்த உலகத்தில் நீங்க விரும்பக்கூடிய இதைவிட சிறந்ததை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அங்கேதான் உங்களுக்கு அது கிடைக்கும். அந்த சொர்க்கத்து சோலைகளிலே இன்பகரமான ஒரு வாழ்க்கை வாழ கிடைக்கும். அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு தூய்மையான துணைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி, அல்லாஹ்ட அவனுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். வல்லாஹு பசீரும் பில் இபாத், அடியார்களை அல்லாஹு தஆலா கண்காணிக்கிறவனாக இருக்கிறான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா மனுஷன் துனியாவில் எதை விரும்பினாலும் என்னத்தை சொல்றாருன்னா, அடே நீ இதை மனசுல வச்சுக்க, இந்த உலகத்துல இதெல்லாம் கவர்ச்சி தான், இது ஒன்னை ஈர்க்கும், இதுல நீ அதிகமான அந்த எதிர்பார்ப்பை வைத்திருக்கலாம், இது இந்த துனியாவில் இருக்கக்கூடிய சொற்பமான இன்பம் தான், ஆனா இதை விட சிறந்ததை உனக்கு நான் மறுமையில கொடுப்பேங்கிறான்ல. இவ்வளவு சிறந்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். 9வது அத்தியாயத்தில் 38வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அரதீத்தும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆஹிரா, மறுமை வாழ்க்கையை விட இந்த உலகத்து வாழ்க்கையில நீங்க திருப்தி அடைகிறீங்களா? மறும வாழ்க்கையை விட்டுட்டு மறந்துட்டு நீங்க இந்த துனியாவுடைய வாழ்க்கையில திருப்தி அடைகிறீர்களா? ஃபமா மதாஉல் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆஹிரத்தி இல்லா கலீல், நீங்க இந்த உலகத்து வாழ்க்கையை மறுமையோடு ஒப்பிட்டால், மறுமையுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலகத்து இன்பங்கள் என்பது ஒரு அற்பமானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த அற்பமான ஒரு இன்பத்தை தான் துனியாவில் நீ அடைய இருக்கிறாய், ஆனா அதைத்தான் மனித உள்ளம் பொருந்திக் கொள்கிறது, தேடுகிறது, ஆசைப்படுகிறது என்று அல்லாஹ் இதுல சொல்லி, அதைத்தான் விரும்புறீங்களா? அல்லாஹ்விடத்துல இருக்கிற அந்த மறுமையோட இதை நீங்க ஒப்பிட வேணாமா? அதோட நீங்க ஒப்பிட்டு பார்த்தால் இந்த உலகத்தை விட அதை இல்லையா விரும்புவீங்க என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். இப்படி எண்ணி கணக்கெடுக்க முடியாத வசனங்கள்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்து வாழ்க்கையை விட ஒரு சிறந்த வாழ்க்கை இருக்கிறது என்று மறுமையை குறித்து, அந்த சுவர்க்கத்தை குறித்து, அதில் கிடைக்கிற இன்பங்கள் குறித்து, அங்கே உங்களுக்கு கிடைக்க இருக்கிற துணைகள் சந்தோஷங்கள் குறித்தெல்லாம் எண்ணி கணக்கெடுக்க முடியாத அந்த இன்பங்களை அந்த சுவனபதிகளில் வைத்திருப்பதாக சொல்லியே மனிதர்களுடைய அடியார்களுடைய உள்ளங்களில் மறுமை குறித்த அந்த சிந்தனையை விதைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த சிந்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இதை போதிச்சாங்கன்னு இல்லை, வந்த எல்லா நபிமார்களும் மறுமை வாழ்க்கைக்குத்தான் மனிதர்களை தயார்படுத்தினார்கள். எல்லா நபிமார்களுமே அல்லாஹுவை பற்றி சொல்லி, மறுமையை பற்றி சொல்லி, சுவர்க்கம் நரகத்தை சொல்லி மனிதர்களை நேர்வழிப்படுத்தியவங்க தான். அப்படி நேர்வழிப்படுத்தப்பட்ட சமுதாயங்கள்ல யார் இந்த உலகத்தை விட மறுமை வாழ்க்கை சிறந்தது என்று மறுமையை தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பாதைகளை எல்லாம் நாம் தேடி சென்று பார்த்தால் அந்த வாழ்க்கையில் அவர்களுடைய தியாகங்கள், அவர்களுடைய அந்த சுவடுகள் எல்லாம் இந்த மனித குலத்திற்கு மிகப்பெரிய முன்மாதிரிகளாக அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கிறான். நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அப்படிப்பட்ட சமுதாயங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் மறுமைக்காகவே வாழ்ந்த
பல மனிதர்களுடைய நன்மக்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் நமக்கு படிப்பனையாக திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருவதை பார்க்கலாம். நிறைய வரலாறுகள் குர்ஆன்ல இருக்குங்க. ஆனா குர்ஆனை புரட்டி யாரும் படிக்கிறல்ல, படிக்கிறதுக்கு நேரமும் கிடையாது, படிக்கிறதுக்கு வாங்கன்னா வர்றதும் கிடையாது. வாங்க இதெல்லாம் படிச்சுக்கிறனும், துனியா வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுக்காதீங்க, துனியாவில் வாழ்ந்தாலும் கூட எங்களுக்கு ஒரு மரணம் இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, அதற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதிலே கேள்வி கணக்கு விசாரணை இருக்கிறது, விசாரணைக்கு பிறகு ஒரு சொர்க்கமா நரகமா என்ற தீர்மானம் இருக்கிறது. இதையெல்லாம் படித்து இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் திருத்திக் கொள்ள வேண்டுமே என்று அழைக்கப்பட்டால் அந்த அழைப்புக்கு காது கொடுக்கிற சமுதாயமாக எங்கட சமுதாயம் இருக்குதா? எங்கட சமுதாயம் இந்த அழைப்பை ஏற்று வந்து இந்த உலகத்துல தீனை படித்து தீனுக்காக வாழுகிற சமுதாயமாக இருக்குதான்னு கேட்டா கிடையாது. அப்ப ஏன் இந்த சமுதாயம் இவ்வளவு பின்தங்கி இருக்குதுன்னா, பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, அவர்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள். உலக வாழ்க்கை தேவை என்று தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு சமுதாயம் இருந்தது, அவங்கள அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறான். உங்களை மாதிரி வாழல்லப்பா, உலகத்தில் உங்களை விட நன்றாக வாழ்ந்த சமுதாயங்களும் இருந்தது, உங்களை விட சொகுசாக வாழ்ந்த சமுதாயங்களும் இருந்தது. ஆனா அத்தனை சுகபோகங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு அந்த சமுதாயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் மண்டியிட்டு கிடந்தார்கள், உயிர்களை அடகு வைத்து இருந்தார்கள், இந்த உலகத்திலே இறைவனுடைய பொருத்தத்திற்காக மறுமையை தேர்ந்தெடுத்தார்கள் என்று அல்லாஹ் நிறைய சம்பவங்களை குர்ஆன்ல பேசுறத பார்க்கலாம். நாம் அதுல எடுத்துக்காட்டாக ஒரு சில சம்பவங்களை எப்படி எல்லாம் அந்த சமுதாயம் மறுமைக்கு தயாரானார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனையோ வரலாறுகளை பேசுறான். அதுல திரும்ப திரும்ப அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு வரலாறு தான் ஃபிரௌனுடைய வரலாறு. ஃபிரௌனுடைய அரண்மனையில் நடந்த அந்த சம்பவங்கள் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு ஒரு படிப்பினையாக ஆக்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் ஃபிரௌன் தன்னை கடவுள் என்று சொன்னவன். உலகத்தில் எவன்டா கடவுள் இருக்கிறான்? ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான்டா கடவுள் அப்படின்னா. என்னைய விட பெரிய கடவுள் இருக்கிறானா? மூசா சொல்ற கடவுள் அப்படி ஒருத்தன் இருக்கிறானா? எங்கடா இருக்கிறான் அப்படின்னு அவன் ஒரு கோட்டையை கட்ட சொல்லி ஏறி அம்பெல்லாம் வீசி பார்த்துட்டு அங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இவன் பொய்ய சொல்றான். இன்னில அதுன்னு அன்னஹு மினல் காதிபீன், மூசா ஒரு பொய்யனா இருப்பான்னு நான் நினைக்கிறேன்னா. இவனே பொய்யன். இந்த பொய்யன் என்ன பண்றான்னு கேட்டா மூசா நபிய பொய்யனா இருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேனுங்கிறான். இன்னஹு லசாஹிருன் அதீம், இவன் ஒரு பெரிய கைதேர்ந்த ஒரு சூனியக்காரன் தான் அப்படிங்கிறான். யாரு இவர்? மூசா நபியை ஒரு கைதேர்ந்த ஒரு சூனியக்காரன், நம்மளையெல்லாம் மதிமயக்கி இழுத்துட்டு போக பார்க்கிறான், அப்பம்பாட்டம் கொள்கையிலிருந்து கொண்டு போக பார்க்கிறான், இப்படி எல்லாம் சொல்லி மக்களை தக்க வைத்துக் கொண்டு அடிமைத்தனமாக மனித சமூகத்தை நடத்தினவன் தான் ஃபிரௌன். இவட வரலாறு எல்லாருக்கும் தெரியுது, பெருசா வழக்கப்படுத்த வேண்டிய வரலாறும் கிடையாது. ஆனா பெற வேண்டிய படிப்பினை என்ன தெரியுமா? அந்த ஃபிரௌனுக்கு சார்பாகத்தான் மூசா நபிக்கு எதிராக ஒரு கூட்டம் வந்தார்கள், சூனியக்காரர்கள். அவங்க இந்த ஃபிரௌன்ட்ட இப்படி ஒரு போட்டியை அரேஞ்ச் பண்ணுவோம், ஓம் கடவுளாடா நான் சொல்ற கடவுளா அப்படின்றத பார்த்துருவோமாண்டு இப்ப ரெண்டு சாராருக்கும் இடையில போட்டி ஆரம்பிக்கப்படுது. சூனியத்தை அவங்களோட தந்திரம் மெஜிக் மந்திரம் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா போடுறாங்க. கீழே போட்டா மூசா நபிக்கு அது பாம்பு மாதிரி ஒரு காட்சியை தருகுது. யுஹையலு இலைஹி அன்னஹா தஸா, நெலிஞ்சி ஓடுற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு பிரமையை அது ஏற்படுத்துது. அது உண்மை கிடையாது. ஆனா அது மனசுக்குள்ள திடீர்னு ஒரு பாம்பை கண்டா பயம் வருமா இல்லையா? அப்படி ஒரு பயத்தை உணர்றாரு. அது யதார்த்தம் கிடையாது, அது மனுஷனுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய இயல்பினால் வரக்கூடிய ஒன்று. அவன் செஞ்சதுனால பயந்துட்டாருன்றது இல்லை. நாம ரப்பர் பாம்பை தூக்கி போட்டாலும் பயந்து ஓடிடுவோம். அப்புறம் தான் தெரியும் அடே ரப்பரடா தூக்கி போட்டிருக்கிறான்னு. அப்படி எதேர்ச்சியாக நடந்த ஒன்றுல அல்லாஹ் மூசா நபிக்கு நீங்க போடுங்க மூசா உங்க கைத்தடி என்று அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள், அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். அத்தனை சூனியக்காரர்களுமே நாம கொண்டது பொய், நாம செஞ்சது தந்திர வேலை, ஆனா மூசா கொண்டு வந்தது அது பொய் கிடையாது, அதான்டா உண்மை என்று சொல்லி இந்த உலகத்தில் அதை ஏத்துக்கிட்டு சஹரத்து சாஜிதீன் அத்தனை சூனியக்காரர்களுமே சுஜூதுல விழுந்துட்டாங்க. ஆமன்னா பி ரப்பி ஹாரூன வ மூசா,
மூசாவுடைய ரப்பை, ஹாரூனுடைய ரப்பை ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஃபிரௌனுக்கிட்ட இவங்க என்ன கேட்டுட்டு வந்தாங்க? அடே நாங்க இந்த மூசாவை தோக்கடிச்சா எங்களுக்கு என்ன கிடைச்சும் அப்படின்னு ஃபிரௌனோட டீல் பேசித்தானே வந்தாங்க. உங்களுக்கு என்னுடைய அரச சபையிலே இடம் கிடைக்கும், உலகத்தில் அத்தனை நீங்கள் கேட்கக்கூடிய சுகபோகங்களும் கிடைக்கும் அப்படின்னு டீல் பேசித்தான் வந்தாங்க. சுஜூதுல விழுந்தா ஃபிரௌன் அதை ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டான். அப்ப இவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அந்த சூனியக்காரர்கள் அந்த கணத்தில் ஏற்றுக்கொண்ட ஈமானை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த மூசா அவங்க பக்கம் நீ திரும்பிட்டியா? மூசா பக்கம் நீங்க எல்லாம் போயிட்டீங்களா? என்னைய நம்ப மாட்டீங்களா? நான் அனுமதி தருவதற்கு முன்னால் நீங்க எப்படா மூசாட ரப்பை ஏற்கலாம் அப்படின்னு ஃபிரௌன் கடுமையாக கோபப்பட்டு லஉகத்தி அன் ஐதியக்கும் வ அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃபின் வல உஸல்லிபன்னக்கும் ஃபீ ஜுதூஇன் நஹ்லி, நீங்க ஏன் பக்கம் வரலன்னா மாறுகால் வெட்டி கல்லு மரத்துல ஏத்தி கொண்டு போட்டு வேண்டாம். மாறுகாலை வெட்டி கொள்ளுவான். ஏண்டா அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அவ்வளவு பெரிய சர்வாதிகாரி, அவ்வளவு பெரிய அநியாயக்காரன், அக்கிரமக்காரன். அப்படி இருந்து அந்த பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை செஞ்ச நேரத்தில் இவங்க சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் சகோதரர்களே மறுமை வாழ்க்கையை நம்பி செல்லுகிற சமுதாயத்திற்கு முன்மாதிரி. அப்படித்தான் ஒரு ஈமானிய ஒரு சமூகம் வாழ வேண்டும். ஈமானை சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் இருக்க வேண்டிய ஒரு ஈமானிய உறுதியை அல்லாஹ் நமக்கு படிச்சு தாராம். அந்த சமுதாயம் சொல்லுகிறார்கள், காலூலன் நூசிரக்க அலாமா ஜானா மினல் பையினாத்தி வல்லதி ஃபத்தரனா, எங்களிடம் தெளிவான சான்றுகளை அல்லாஹ் காட்டியதற்கு பிறகு, எங்களிடம் வந்த இவ்வளவு தெளிவான சான்றுகள் கிடைத்ததற்கு பிறகு இந்த சான்றுகளையும் எங்களை படைச்ச எங்களோட ரப்பையும் விட்டுட்டு ஒன்னே கடவுளும் போமாடா. தெளிவா சான்று கிடைச்சிருச்சே, கொண்டு வந்தது நாங்க போட்டதெல்லாம் பொய்யாகிருச்சே, நாங்க தான் தந்திரத்தை பண்ணிட்டு வந்தோம் எங்களுக்கு தெரியுமே, நாங்க செஞ்சது மெஜிக்கு, அது ஒரு கண் தட்டி வித்தோண்டு எங்களுக்கு தெரியுமே. அப்ப இது பொய் கிடையாது. எங்களிடம் வந்த இந்த சான்றையும் எங்களை படைத்த அந்த ரப்பையும் நாங்கள் விட்டு விட்டு உன்னைய ஏத்துக்குவோமாடா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டுட்டு அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் மிரட்டினார் தானே, வெட்டி கொண்டு தொலைச்சிருவண்டான் தானே, ஃபக்குலிமா அந்த கால், நீ தீர்ப்பு கொடுக்கிறனா கொடுத்துட்டு போடா, நீ தீர்ப்பு தானே கொடுக்கணும், கொடுத்துக்க. இன்னமா தக்குலி ஹாதிஹில் ஹயாத்தி துனியா, நீ கொடுக்கிற தீர்ப்பு எங்க? துனியாவுல தான், உலகத்துல தான் உன் தீர்ப்பு செல்லும். அதுக்காக எல்லாம் பயந்து நீ வெட்டி போட்டுருவாய், கொண்டு போட்டுருவாய், கழுமரத்துல ஏத்திருவாய்ங்கிறதுக்காக வேண்டி ஈமானை நாங்கள் இழக்க தயாரில்லை அப்படின்னு அவர்கள் இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன், நாங்க எங்கட ரப்ப நோக்கி போக போறவங்கடாண்டாங்க. எங்கள் ரப்பை நோக்கி செல்ல இருக்கிறவர்கள் நாங்கள், இந்த உலகத்தில் வாழ வந்தவங்க இல்லைன்னு சொல்லி அந்த மக்கள் மாறுகால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள் என்ற வரலாற்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அவருக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்தவங்க, எத்தனை வருஷ காலம் மூசா நபியோட போதனையை கேட்டவங்க, எவ்வளவு வருஷம் மூசா நபியோட இருந்து தியாகம் செஞ்சவங்க, ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி பொருளாதாரத்தை அள்ளி இறைத்து கொள்கைக்காக பல வருடங்கள் மூசா நபியோட அடிபட்டு உதப்பட்டு திரிஞ்சவங்களா? எங்களே மாறி ஆக்கலாம். அவங்க ஈமான் என்றது கணப்பொழுதிலே வருகிறது. அந்த நேரம் ஒரு சான்றை மட்டும்தான் கண்டார்கள். கண்ட அந்த சான்று உண்மைதான் என்று அவர்கள் உள்ளத்தால் உறுதியாக நம்பினாங்க. எங்கட வாழ்க்கை இது கிடையாதுடா, இது பொய்ன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்காக உசுரையும் கொடுக்க ரெடிடான்ட்டாங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஏன் சொல்லித்தாரான்? அவர்கள் உலகத்தை தேர்ந்தெடுத்தவர்கள் அல்ல. நினைச்சிருந்தா ஃபிரௌன் பக்கமே இருந்திருக்கலாமே, அவன் அள்ளி அள்ளி கொடுத்திருப்பானே. அவன் இவங்களை கொல்லணுமா, கையை காலை வெட்டி போடணுமா, சித்திரவதை செஞ்சு கழுமரத்தில் ஏற்றி சிலுவையில் அரைஞ்சி கொல்லணுமா? தேவை கிடையாது. ஆனா ஏன் கொல்லப்பட்டார்கள்? எதற்காக தண்டிக்கப்பட்டார்கள்? இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன், நாங்க போற இடம் எங்கட ரப்புட இடம் தான். எங்களுடைய தாயகம் சுவனத்து தாயகம்,
ஒரு துனியாவல்ல என்று சொன்னார்கள். அப்படி மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்ட ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் அந்த சமுதாயத்தின் வரலாற்றை சொல்றான். அதே மாதிரி ஃபிரௌனுடைய மனைவிட வாழ்க்கை என்ன? ஃபிரௌனுடைய மனைவிட வாழ்க்கை இன்னைக்கு நம்ம பொம்பளைகள் எல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. பழைய ஆட்களுக்கு பேர் இருக்கும், ஆசியா பேர் இருக்கும். ஆசியாண்டா யாருன்னு தெரியாம இருக்கும், வெச்ச பேர் மட்டும்தான் தெரியும். பேரை கூப்பிட்டா நான் தாம்மா ஆசியாம்பாங்க. ஆசியா எப்படிமா வாழ்ந்தாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த ஆசியாவை பற்றி எப்படி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அடையாளப்படுத்துறான்? லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவிதான் இந்த அகில உலகத்திலும் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஈமான் கொண்ட மக்களுக்கு முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபிரௌனுடைய மனைவி ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? அவங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அவங்க ஒரு ராணி, அவ்வளவு பெரிய சந்தோஷமான நிம்மதியான உலகத்து சுகபோகங்கள் அத்தனையும் கிடைத்த, பல அரண்மனையிலே பல வேலைக்காரர்கள் ஒரு அசைவுக்கு ஒரு கண் சிமிட்டலுக்கு கட்டுப்பட இருக்கின்ற அத்தனை வளங்களையும் கொண்டுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்த ஒரு பெண்மணி எப்படி மறுமைக்காக தயாரானாங்க? அவர்கள் ஏற்றுக்கிட்ட இந்த கொள்கை உண்மை, இதுதான் சத்தியம், துனியா ஒன்றும் கிடையாதுன்னு அவங்களோட உள்ளத்தில் ஆழமாக அது பதிவானது. அந்த பதிவுதான் மறுமைக்காக இவர்கள் தங்கள் சுகபோகங்களை இழக்க காரணமாக இருந்துச்சு. எல்லாம் விட்டுட்டு போனாங்க. ஃபிரௌனு கிட்ட இருந்திருந்தா துனியாவில் ராணி மாதிரி வாழ்ந்திருக்க. ராணி தான், ராணி என்ற பட்டமும் எனக்கு தேவையில்லை, அரண்மனை வாழ்க்கையும் தேவையில்லை, பஞ்சனை மெத்தைகளும் தேவையில்லை, பல வகையான அறுசுவையான உணவுகளும் தேவையில்லை, துனியாவுடைய வாழ்க்கையே வேணாம்டா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய மறுமை வாழ்க்கையை மட்டும் நம்பி இந்த உலகத்தில் மூசா நபியை ஏற்றுக்கிட்டதுனால அடித்து துன்புறுத்தப்பட்டு சதைகள் கிழிக்கப்பட்டு வேதனையில் துடியாய் துடித்து இறக்கின்ற வரைக்கும் சித்திரவதை செய்யப்பட்டவர்கள். ஆசியா அம்மையார் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அவங்க ஒரு துஆ கேட்டாங்க. உலகத்தில் நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய பிரார்த்தனை சகோதரர்களே, அது நானும் நீங்களும் கேட்க மறந்த பிரார்த்தனையும் கூட கேட்கணும். அல்லாஹ் கிட்ட எதை கேட்கணும்? யா அல்லாஹ், எனக்கு இந்த ஆசியா அம்மையார் கேட்டாங்களே அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தை எனக்கு மறுமையில தாயா அல்லாஹ் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? ஆனா நாங்க எதை கேட்கிறோம்? உலகத்துல எதுக்காக கஷ்டப்படுறோம்? நம்மட உடம்புல ரத்தம் சிந்திடக்கூடாது, ஒரு சின்ன நகைக்கீரல் விழுந்துடக்கூடாது. துனியாவில் மார்க்கத்துக்காக இப்ப யாரும் தியாகம் செய்யற அளவுக்கு இல்லைங்க. இஸ்லாத்துல இருந்துகிட்டு நாங்க தௌஹீத்வாதி அப்படிங்கிறாங்க. ஆனா தௌஹீத்வாதியோட நிலைமை என்ன? இன்றைக்கு எத்தனை தௌஹீத்வாதிகள் தியாகத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க? அடே ஒரு பயானுக்கு வாடாண்ட கூட வாரத்துக்கு நேரம் இல்லாதவங்க நம்மட ஆக்கள். பயானுக்கு வாண்டா பயானுக்கு வாரல்ல, அத்தனைக்கும் பள்ளியுடைய நிர்வாகிகள், பள்ளியோட நிர்வாகி ட்ரஸ்டி பள்ளிவாசலுக்கு வாங்கடா பயான கேட்கறதுக்குன்னா இவங்க எல்லாம் படிச்சு விளங்கி எல்லாம் அவங்க டொப்ல வடிப்பு ஹக்கீக்கத்தை அடைஞ்சிட்டாங்க. இனி ரப்ப அடையிற மட்டும்தான் அவங்களோட சோழி. இந்த துறவிகள் நேத்து வரலாறு சொன்ன அந்த மாதிரி துறவிகள் மாதிரி இப்ப ஆயிட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த வரலாறுகளை ஆரம்பத்திலே சொன்னவர்கள் ரத்தம் சிந்த வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், உடல் உழைப்பு செய்ய வேண்டும், நேர காலம் செலவழிக்க வேண்டும், நாம் அத்தனையும் செய்வதற்கு தயார்தான் என்று களத்தில் நின்றவங்க இன்னைக்கு ஒரு பயனும் கிடையாதுங்க. எண்ணி தலையை கணக்கெடுக்கலாம் பாருங்க. 1 2 3 எண்ணி கணக்கெடுக்கிற அளவுக்கு தான் ஆம்பளையும் பொம்பளையும் இருக்கிறாங்க. ஆசியா என்ற பேரை வச்சுக்கிட்ட பொம்பளைகள், ஆசியாவுடைய பரம்பரையில் வந்த பொம்பளைகள் எல்லாம் மொட்டாக்கும் பர்தாவும் மட்டும்தான் தலையில கிடக்குது. ஒரு தியாகம் ஒரு இளவும் கிடையாது வாழ்க்கையில. மார்க்கத்துக்கு மார்க்கத்தை படிக்க ஒரு 5 நிமிஷம் அங்க இருந்து பள்ளிவாசலுக்கு நடந்து வாரதுக்கு கஷ்டம், இருந்து அரை மணி நேரம் பயான் கேட்கறதுக்கு அரிப்பு, கேட்க முடியாது. அரை மணி நேரம் தாண்டினா முதுக சுரிகிறது, தலைய சுரிகிறது, அங்க பார்க்கிறது இங்க பார்க்கிறது. என்னடா இந்த மனுஷன் முடிக்க மாட்டானா? இவங்க எல்லாம் தியாகம் செய்ய போறாங்களா? இவங்க எல்லாம் உசுர கொடுத்துருவாங்களா? இவன் அதை நீ கொஞ்ச நேரம் ஒரு மணித்தியாலம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க முடியாட்டி என்ன தியாகிகள் இவர்கள்? என்னத்தை இழந்துட போறாங்க? ஒன்றையும் இழக்க மாட்டாங்க துனியாவில். கொஞ்ச நேரம் கொடுக்க முடியாட்டி ஆண்களும் சரி பெண்களும் சரி எதையுமே இந்த உலகத்தில் அவர்கள் இழக்கப் போவது இல்லை. ஆனா நாங்க எல்லாம் கொள்கைவாதிகள்,
உங்களை போல நீங்க கொள்கைவாதிகளாக இருக்கணும்னா உங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஆசியாவை பார்த்துட்டு வாழுங்கடாங்கிறான் அல்லாஹ். இப்படி வாழு. எப்படி? அத்தனையையும் தூக்கி வீசிட்டு அடி அடின்னு அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட வானத்தை பார்த்து ஆசியா அவர்கள் சிரித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நேரத்திலே ஆசியா அவர்கள் சிரித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஒரு துவா கேட்டாங்க. அல்லாஹ் அதை கபூல் செஞ்சு வானத்திலே சொர்க்கத்தினுடைய வாசல்களை திறந்து ஆசியா இதுதான் உங்களுக்குரிய இடம் என்று காட்டினான். துவாவை ஏத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணினான் அல்லாஹ். அவங்க என்ன கேட்டாங்க? ரப்பி பினிலி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் எனக்காக உன்னுடைய சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டு யா அல்லாஹ். ரப்பி பினிலி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னah, எனக்காக உன்னுடைய சொர்க்கத்தில் ஒரு மாளிகை வேண்டும் யா அல்லாஹ். இந்த மாளிகை அல்ல, இந்த சுகங்கள் அல்ல, இந்த இன்பங்கள் அல்ல, யா அல்லாஹ் உன்னுடைய சொர்க்கத்திலே ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டவர்கள் அவர்கள். இந்த அநியாயக்காரர்களிடமிருந்தும் ஃபிரௌனிடமிருந்தும் என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று கேட்டவர்கள் அவர்கள். அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டு சொர்க்க வாசல்களை திறந்து ஆசியா அம்மையாருக்கு அந்த சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கொடுத்தான் என்றால் அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஈமானிய உறுதிக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தர மாட்டானாங்க? எங்களுக்கு கொடுக்க மாட்டானா? ஆசியா அம்மையார் வானத்தால விழுந்தவங்களா? பூமியை புலந்துக்கிட்டு வந்தவங்களா? உலகத்தில் என்னைய உங்களைய மாதிரி ஒரு கணவனுக்கு வாக்கப்பட்டு மனைவியாக வாழ்ந்தார்கள். சாதாரண ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அத்தனை உலக தேவைகளுக்கு ஆட்பட்டு இருந்தவர்கள். ஆனா அக்கைன்னு வரும் பொழுது பாத்தில தூக்கி கடாசிட்டு இந்த உலகத்தை விட அதாண்டா வேணும்னு போயிட்டாங்க. அப்படி வாழணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் நடந்த பாதையில் நடந்து பாருங்கள். அந்த ஈமானுடைய சுவையை இந்த உலகத்திலே நாங்கள் உணரலாம் சகோதரர்களே. அப்ப இந்த வரலாற்றையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு வரலாறை நமக்கு படித்து தருகிறான். அது என்ன வரலாறு? நெருப்பு குண்டத்திலே ஒரு கூட்டம் என்ன செய்தார்கள் என்றால், ஈமான் கொண்டவர்களை எல்லாம் பிடிச்சு 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 கொண்டாந்து தூக்கி தூக்கி அந்த நெருப்பு குழிக்குள்ள போட்டு போட்டு பொசுக்கினான். நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்ட ஒரு சமுதாயம் இருந்தார்கள். நெருப்பு குண்டத்திலே அவர்களை எறிந்ததை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு குண்ட வாசிகளை அல்லாஹ் சபித்து விட்டான். அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள். அன்னாரி தாத்தில் வகூத், எரிபொருட்களை நெருப்புகளை நிரப்பி வைத்திருந்த அந்த நெருப்பு குண்ட வாசிகளை அல்லாஹ் சபிச்சிட்டான். ஏன்? என்ன காரணம்? அவங்க செஞ்ச காரியம் இதுஹும் அலைஹா குஊத், அந்த நெருப்பு குண்டத்தின் அருகிலே அமர்ந்து கொண்டு வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், அங்கே இருந்த மூமின்களை அவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதற்கு அவர்களே சாட்சியாக இருந்தார்கள். எப்படி நடத்தினாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டினாங்க. இறை தூதர் அவர்கள் அங்கே ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களை அந்த கிடங்க தோண்டி நெருப்பை மூட்டி ஒவ்வொருத்தனா இழுத்து இழுத்து கொண்டு அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிந்தார்கள். அதிலே தூக்கி ஒவ்வொருவராக ஆண்களையும் பெண்களையும் கண் முன்னாலே போட்டு துடிக்க துடிக்க அவர்களை கொன்று ஒழித்தார்கள். வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், புகழுக்குரிய ஞானமிக்க இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று அவர்கள் சொன்னதற்காகத்தான் தண்டிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வை ஏத்துக்கிடமுடா, ஓன் கடவுள் எல்லாம் நாங்க நம்பலன்னு சொல்லி மறுமையை எடுத்ததற்காக உலகத்திலே தண்டிக்கப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள். அதை கண்ணு முன்னாடி தூக்கி போட்டு எரித்து கொன்று அதிலே சந்தோஷம் அடைந்தவர்கள் அவர்கள். இன்னைக்கு அப்படித்தான் சில பேர் முஸ்லீம்களை கொன்று ஒழிக்கிறதுல நிறைய சந்தோஷம் அடைகிறது. அழிச்சிடணும், கொன்னுறணும் அப்படின்னு. அது சும்மா போட்டு அழிக்கிற. அவங்க ஏன் கொல்லப்பட்டாங்க? நாங்க அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டோம் என்று சொல்லி ஓரிரை கொள்கையை சொன்னதற்காக கொல்லப்பட்டார்கள். அவர்களை இந்த சமுதாயம் நெருப்பு குண்டங்களிலே தீக்கு இரையாக அவர்களை போட்டு கொன்றொழித்த வரலாறு அல்லாஹ் சொல்றான். எங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போய் கொல்ல போறோம்டா என்ன நிலைமை தெரியுமா? பாப்பா நான் ஓ மதத்துக்காட்சி வந்துடுது, என்னை உசுரோட விட்டுருவான்பா. ஓ மதத்துக்காட்சி நான் மாறி வந்துடுறேன், என்ன உசுரோட விட்டு
உசுர துறக்க தயார் இல்லை, கொள்கையை விட தயாரா இருப்பாங்க. இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு தந்ததே பெரிய ஒரு அருளுங்க. இந்த தீன்ல, இந்த உலகத்துல இஸ்லாத்துல சத்தியத்தை வழங்கி இருக்கிறோமே, இந்த தீன் கிடைச்சதே நமக்கு ஆகப்பெரிய அருள். ஆனா நம்முடைய சமுதாயம் அதில் பெருமதியை விளங்காம அதையெல்லாம் விட்டு தூரமாகி நமக்கேண்டா வேண்டாத வேலை, நாங்கெல்லாம் தியாகிகளா, அவ்வளோ பெரிய ஈமான்தாரிகளா, நாங்க போயிட்டு உசுர கொடுக்கவா, புள்ள குட்டியை பார்த்தோமா, திண்டமா குடிச்சோமா, துனியாவில் வாழ்க்கையை நடத்தினோமா, 5 வக்த தொழுதமா, நோம்ப பிடிச்சோமா, அப்படி வாழ்க்கையை கடத்திட்டு போயிடணும்ன்றாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படித்தான் இன்றைக்கு நிறைய மக்களுடைய மனநிலைமை இருக்கிறது. எல்லாரும் வாய முடிக்கிறோம், பயம், வெளிப்படையா பேச பயம், சத்தியத்தை பேச பயம், பேசினால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ என்ற பயம், அக்கம் பக்கத்தானுக்கு இந்த சத்தியத்தை எத்தி வைக்க பயம், தன் நண்பர்களுக்கு, தன் ஊரிலே, தன்னுடைய நாட்டிலே இருப்பவர்களுக்கு இதை பேசுவதற்கு பயம். பயம் என்ன பயம்? உயிர் பயம். சகோதரர்களே, உலகத்தின் மீது இருக்கிற ஆசை, உலகத்து பொருள்களில் இருக்கிற அக்கறை, இந்த உலகத்திலே இவர்கள் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் அவர்களுக்கு இதை தடை செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உள்ளங்களிலே வகுன் இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹ். வகுன் இருக்கு. என்ன வகுன் யா ரசூலல்லாஹ்? அது என்ன வகுன்டா, என்ன யா ரசூலல்லாஹ்? ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத்னாங்க ரசூலுல்லாஹ். உங்களுக்கு உள்ளத்துல துனியாட ஆசை, மௌத்தாகிரப்படாண்ட பயம். அப்ப எங்களை தாக்குவான் தான், அடிப்பான் தான், அழிப்பான் தான், ஆனா அதுக்கெல்லாம் ஷஹாதத் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தால், அதில் நான் கொல்லப்பட்டால் என் ஈமானை இழக்காமல் உறுதியாக இருந்து மரணிப்பேன் என்ற அந்த ஒரு நிலை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்தால் ஷஹாதத்து கிடைச்சும். போற போக்குவரத்தை அடிச்சு கொண்டுட்டான் அப்படின்னு எங்களுக்கு இந்த தியாகம் செய்யணும், மார்க்கமிட்டு வந்தால் அதை விட்டு கொடுத்துடப்படாது, எங்கட கொள்கையில நாங்க உறுதியா இருந்துக்கிறோம் என்ற அந்த நம்பிக்கையெல்லாம் இப்ப கிடையாது நிறைய பேருக்கு. ஆனா என்ன, சிறுக்கு செய்ய மாட்டாங்களாம், பிதஅத்தை செய்ய மாட்டாங்க. இப்படித்தான் இவர்களுடைய வாழ்க்கை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் ஈமானின் சுவையை நேருக்கு நேராக சுவைத்தவர்கள். சகோதரர்களே, ஈமான் சுவையை நேருக்கு நேராக இந்த உலகத்திலே சுவைத்தவர்கள். அந்த வரலாறுகளைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு முன்னால ஒரு சமுதாயம் வாழ்ந்துச்சு. அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், கான ரஜுலு ஃபீமன் கான ஃபீமன் கபலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சமுதாயத்திலே ஒரு மனிதரை கொண்டு வருவார்கள். யுஃபர் உலகு ஃபில் அர்தி, ஒரு குழியை அவருக்காக தோண்டுவார்கள். அந்த குழியிலே ஃபயஜ்அலு ஃபீஹி, அந்த மனிதரை போடுவார்கள். ஃபயுஜாஉ பில் மின்சாரி, ஒரு ரம்பத்தை, மரமறுக்கின்ற ரம்பத்தை கொண்டு வந்து ஃபயூதஉ அலா ரஅஸிஹி, அவருடைய நடு தலையிலே வைப்பார்கள். வைத்து ஃபயுஷக்கு பிஸ்னத்தைனி, ரெண்டாக அந்த மனிதனை அறுத்து பிளப்பார்கள். ஒரு ரம்பத்தை எடுத்துட்டு வருவான், குழியை தோண்டி ஒத்தனை பிடிச்சி கொண்டாந்து போட்டு குழியில புதைச்சி தலையில வச்சு அறுக்கும் போது எப்படி இருக்கும் அந்த நிலைமை சிந்திச்சு பாருங்க. எங்கட தலைய கண்ணு முன்னாலே ஒன்னு அறுத்து புழக்க போறண்டாண்டு கொண்டாந்து வச்சு தலையில ரம்பத்தால அறுத்தா எப்படி இருக்கும் சகோதரர்களே அந்த நிலைமை? அப்படி அவர்கள் அறுக்கப்பட்டார்கள், தலைகள் இரண்டாக பிளக்கப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டு வமா யசுத்துஹு ذلك அன் தீனிஹி, ஆனாலும் கூட அவர்கள் மார்க்கத்தை விட்டு விடவில்லை. தீன உடல பார்த்தீங்களா? தீன விட அவர்கள் தயாராயிருக்கிற, பிடிச்சிட்டு வந்து அறுப்பான்னு தெரியும், அறுத்து தன்னை 2 கூறாக பிளக்கத்தான் போகிறார்கள் என்பதை கண்ணுக்கு கண்ணாக அந்த சமுதாயம் பார்த்துச்சு. பார்த்தாலும் என்ன நடக்கல, உள்ளத்திலே பயந்து நடுங்கி அழுது இந்த உலகத்திலே தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நடித்து அவர்கள் இந்த உலகத்திலே தங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டும் என்று ஆதரவு வைத்தவர்கள் அல்ல அவர்கள், உயிரிலே ஆசை வைத்தவர்கள் அல்ல அவர்கள். அவங்களை கொண்டாந்து பிடிச்சி புதைச்சி அறுக்கத்தான் போறான் என்றாலும் அறுத்துட்டு போடான்று அவர்களுடைய ஈமானை விட்டு கொடுக்காமல் இருந்தவர்கள் அவர்கள். வமா யசுத்துஹு ذلك அன் தீனிஹி, இந்த நிலை கூட அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு அவர்களை தூரப்படுத்தல, தடுக்கல. நம்மளவனை கொண்டாந்து அறுக்க போறாண்டாலே லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளத்துல இருந்து போயிரும், ஆதாரம் வேற காட்டிடுவாங்க. நாங்க ஏன் தெரியுமா அப்படி சொன்னோம்? அம்மார் அவங்களை தண்ணிக்கு அமுக்கும் போது அவர் இப்படி சொன்னார் தானே, அப்படி சொன்னார் தானே,
அப்ப எங்களுக்கு அனுமதி இருக்குதானே, இது தப்பிச்சுக்கிறதுக்கு குறுக்கு வழி தேடுறது. ஆனா உண்மையிலே அவனோட உள்ளத்துல வகுன் இருக்குது அப்படின்றதா உண்மை சகோதரர்களே. ஆனாலும் தியாகம் செய்வதற்கு இவர்களை போன்று நாங்கள் ஈமானை சுவைத்தவர்கள் அல்ல, எங்களோட உள்ளம் பலவீனப்பட்டு இருக்கிறது அப்படின்னு இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் இன்னொன்றையும் சேர்த்து சொல்றாங்க. எப்படி? இன்னொரு மனிதரை கொண்டு வருவார்கள், கொண்டு வந்து அவரை புதைப்பார்கள். அவரை கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் வயும்சத்து பி அம்சாத்தில் ஹதீதி, ஒரு இரும்பு சீப்பை எடுத்துக்கொண்டு வந்து அவனுடைய உடம்பை என்ன செய்வார்கள், மாதூன லஹ்மிஹி மின் அலுமின் அவ் அசபின், அவனுடைய சதைகளை, நரம்புகளை, எலும்புகளை வேறு வேறாக அந்த இரும்பு சீப்புகளாலேயே வார்ந்தெடுப்பார்கள். எப்படி? துடிச்ச ஒரு மனுஷனை பிடிச்சி இரும்பு சீப்பை போட்டு அவன் உடம்ப கீறி அவன் சதையை பிச்சு எடுத்தா, சதை வேறையா, எலும்பு வேறையா, நரம்பு வேறையா, கிழிஞ்சி வரும்போது அந்த நிலைமையை கற்பனை பண்ணலுமா எங்களால? அப்படி செஞ்சாங்க. உங்களுக்கு முன்னால அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை நடத்தினார்கள். ஆனாலும் இந்த நிலையும் அவர்களை மார்க்கத்தை விட்டு என்ன செய்யல, அவங்கள தடம்புரள செய்யல, மார்க்கத்தை விட்டு இதுக்காக எல்லாம் அவங்க போயிரல்ல அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி புகாரியில நாம பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை மறுமைக்காக என்று அமைத்துக் கொண்ட ஒரு சமுதாயம் அவர்கள். உலகத்திலே அடிக்கப்படுவோம் என்று தெரியும், இந்த உலகத்திலே நாம் சூறையாடப்படுவோம் என்று தெரியும், எதிரிகளால் எங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று தெரியும். அச்சுறுத்தல் நிறைந்த காலத்திலும், உயிர் அச்சுறுத்தல் இருந்த காலத்திலும் தாங்கள் வெட்டப்பட்டார்கள், உயிர் துறந்தார்கள், உடம்புகளை கீறி கிழித்தார்கள், இரும்பு சீப்புகளால் வார்ந்தெடுத்தார்கள், 2 துண்டாக மண்டை கபாலங்கள் பிளக்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் தீனை விட்டு போகல. அவங்க போனது எங்க? உலகத்தை விட்டுத்தான் போனாங்க, தீனை விட்டுட்டு போகல, மறுமையை நோக்கி அவர்கள் சென்றார்கள். அந்த வாழ்க்கை நிரந்தரமானது, நித்தியமானது, அதுதான் வேண்டும் என்று போனார்கள் அவர்கள் என்பதை அல்லாஹ் இவ்வளவு செய்திகளிலே சொல்லுகிறான். ஏன் நபிமார்களோட வாழ்க்கை வரலாறை எடுத்து பாருங்க. இந்த சத்தியத்தை பிரச்சாரம் பண்ண வந்தாங்களே நபிமார்கள், அவங்களோட வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா நபிமார்களை பற்றி சொல்லும் போது அந்த நபிமார்களை அந்த சமுதாயம் எறும்புகளை கசக்கிற மாதிரி கசக்கி கொண்டிருக்கிறான்றான். சூரா யாசீன் இருக்குதானே, அந்த யாசீன் எங்கட சமுதாயத்துக்கு என்ன தெரியுமா? மௌத்தா போன வீட்டுல ஓதுறதுக்கு தான் யாசீன். அதை படிச்சு விளங்கி என்னடா அதுல சொல்லிருக்குன்னு கேட்டு அப்படி ஈமான பலப்படுத்தி கொண்டு ஓதுறதுக்கு இல்ல. யாசீன்னா மௌத்தா போன வீட்டுல ஓதுறதுக்கு. அதுக்கு அல்லாஹ் அந்த யாசீனை இறக்கினான். அதுல அல்லாஹ் சொல்லுகிற வரலாறுகள் தான் எத்தனை வரலாறுகள், எப்படிப்பட்ட வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் அதிலே சொல்லுகிறான். இந்த இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்காக சப்போர்ட் பண்ணியதற்காக அங்கே கொல்லப்பட்டவர்களை எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான், அவர்களுடைய தியாகங்களை பேசுகிறான், அந்த மக்கள் அடைந்த துன்பங்களை, அந்த சமுதாயம் கொடுத்த கஷ்டங்களை அல்லாஹ் பேசுகிறான். நம்மட சமுதாயம் யாசீன் வல் குர்ஆன் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன் வ இலைஹி துர்ஜஊன் முடிஞ்சி ஃபாத்திஹா ஓதுங்க ஹஸரத், பாலை கொண்டு வாங்க, சாப்பாடை வைங்க, திண்டாச்சு, பௌர நிரப்பியாச்சு, போயாச்சு. அடே அதுல சொல்லப்பட்டது என்னப்பா? அதுல இருக்கிற அறிவுரை என்ன? இப்படி எல்லாம் எங்கட சமுதாயத்துக்கு யோசிக்க தெரியல. பாத்தீங்களா? படிப்பதற்கல்ல, குர்ஆனை ஓதி தின்றதுக்கு தான் குர்ஆன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிமார்களை இந்த சமுதாயம் கொன்றதை குறித்து அல்லாஹ் கேட்கிறான். நபியே நீங்க கேளுங்க, லிம தக்துலூன அன்பியா அல்லாஹி மின் கபுல், ஏண்டா இதுக்கு முன்னாடி வந்த நபிமாரை எல்லாம் கொண்டீங்க? ஏன் கொண்டீங்க? அந்த நபிமார் என்னடா பாவம் செஞ்சாங்க? உங்களுக்கு நல்லதை சொல்லித்தர வந்தா கொள்ளுவீங்களா? இது பல, இது வழிகேடு, இதை செய்யாத அப்படிங்கிறதுக்காக கொண்டிருக்கிறாங்க அந்த பாவிகள். நிறைய நபிமார்களை கொன்றதாக அல்லாஹ் சொல்லுகிறான். லிம தக்துலூன அன்பியா அல்லாஹி மின் கபுல், இதுக்கு முன்னாடி வந்த தூதர்களை எல்லாம் ஏன் கொன்றீர்கள்? ஏன் கொண்டா தெரியுமா? இந்த சத்தியத்தை சொன்னதுக்கு தான். அடே அந்த வாழ்க்கை தாண்டா உண்மை, இதெல்லாம் பொய் வாழ்க்கை, இந்த துனியா பொய், இதுல கிடந்து இந்த துனியாவை தேர்ந்தெடுத்துட்டு அதை பாழாக்கிறாத, அல்லாஹ்ட பக்கம் மீண்டு வா என்று சொன்னதற்கு கொல்லப்பட்டார்கள். அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இந்த உலகத்திலே நபிமார்கள் உட்பட
நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்கள் உட்பட பல்வேறு சோதனைகளை இந்த உலகத்திலே அடைந்தார்கள், பல்வேறு சோதனைகளை இந்த உலகத்திலே தாங்கினார்கள். அந்த துன்பங்களை எல்லாம் அந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டார்கள், பொறுத்து கொண்டார்கள். அல்லாஹு தஆலா அந்த சமுதாயங்களை பொருந்திக் கொண்டு அவர்களுக்கு தான் சொர்க்கம் இருக்கிறது என்ற நற்செய்தியை இந்த உலகத்திலே கொடுத்தான். சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு மட்டும் நினைச்சிடப்படாது. நாங்க எல்லாம் 5 நேரம் தொழுதுட்டு நோம்ப பிடிச்சிட்டு அல்லாவேன்னு சொர்க்கத்துக்கு நாங்க போயிடுவோம் நினைச்சா அந்த மனப்பால் குடிச்சு சொர்க்கம் போயிடாது. சகோதர சகோதரிகளே, உலகத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்க சொர்க்கத்துக்கு சும்மா போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? சொர்க்கத்துக்கு நீங்க லேசா போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, இல்ல, அப்படி சொர்க்கம் கிடைச்சாது. வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னர் ஒரு சமுதாயம் வாழ்ந்தார்கள். அந்த சமுதாயம் மஸ்ஸத்ஹுமுல் பஸாஉ வதர்ராஉ வஸுல்ஸிலு, அவர்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் அவ்வளவு பெரிய சோதனைகள் அவர்களை பிடித்து கொண்டது. அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். சாதாரண பிரச்சனை இல்லை, அந்த சமுதாயத்தால் உயிர் வாழ முடியாது என்ற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளும் சோதனைகளும் அவர்களை ஆட்கொண்டது. எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் எந்த அளவுக்கு ஆட்டுவிக்கப்பட்டார்கள் என்றால், ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்ப யா அல்லாஹ் வருமோ, உதவியை எப்ப யா அல்லாஹ் நீ தருவாய், உன்னுடைய உதவி எங்களுக்கு கிடைக்க மாட்டாதா யா அல்லாஹ் என்று அந்த நபியும் கேட்பார். சகோதரர்களே, நபியோடு இருக்கிற மக்களும் கேட்பார்கள். அந்த மாதிரி சோதனைகளை, கஷ்டங்களை, பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்காத வரைக்கும் லேசா சொர்க்கம் போகலாம் நினைக்கிறீங்களாடா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். மேல் நோகாம என்னது நொங்கு தின்னணுமா, உடம்புக்கு நோகாம நொங்கும் தின்னணும், ஆனா அவருக்கு வலிக்கவும் படாது. அது எப்படி கிடைச்சும்? நீ கஷ்டப்பட்டா தான் உனக்கு கிடைச்சும். நொங்கு தின்னணும்டா நீ மரம் ஏறு, அதை வெட்டு, இல்லைடா நீ வந்து வெட்டிட்டு வாரவனுக்கு காசை கொடு, அப்படி நீ அந்த இடத்துக்கு போகணும், அதை வாங்கணும், தின்னணும். சொர்க்கம் போகணும்டா உலகத்துல நீ தியாகம் செய்யணும். அந்த தியாகங்களை செய்யாமல், அந்த தியாகங்களை நீங்கள் இந்த உலகத்தில் ஏற்காமல், கஷ்டங்களை துன்பங்களை நீங்கள் எதிர்பார்க்காமல் எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் மறுமையிலே சொர்க்கம் கொடுக்க மாட்டான். சகோதரர்களே, இன்னல்லாஹ அஸ்ஸரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, மூமின்களிடத்திலே அல்லாஹ் செய்த ஒரு உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் நிறைவேற்றப்படாமல் எந்த மனிதனுக்கும் சொர்க்கம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் உங்களிடத்திலே உங்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் அவன் கிரயமாக வாங்கினான், பகரமாக எடுத்தான். எதற்கு பகரம்? அடே, உனக்கு நான் 10 ரூபாய் காசுதாரன், நீ ஒரு பேனையை தாடான்றது 10 ரூபாய்க்கு பேனை கிடைச்சும். நீ பேனையை தாரதா இருந்தா 10 ரூபாய் தருவேன் அப்படி சொல்ற மாதிரி, உன் உசுர தாரதா இருந்தா தாண்டா உனக்கு சொர்க்கம். உன் உசுர குடுப்பியா கேட்டா, உன் பொருளாதாரத்தை குடுப்பியா கேட்டா, அப்படி நீ கொடுக்க ரெடிண்டா உனக்கு நான் சொர்க்கம் தர்றதுக்கு ரெடின்றான்ல. போயிட்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த மாதிரி மிகப்பெரிய பணியெல்லாம் சோழியெல்லாம் கிடக்குங்க, இதெல்லாம் நாம் செய்யணும், துனியாவில் அல்லாஹ்வுக்காக செய்யணும், பெரும் கூலிகள், இது நிரந்தரமான சதக்கத்துன் ஜாரியா நன்மைண்டா இப்படி தேடி பார்த்து 100 ரூபாய் இருக்கான்னு பார்ப்பான். அடே, 100 ரூபாய் காசுக்கு சதக்கத்துன் ஜாரியா நீ கொடுத்தா அதுக்கு என்ன பிரயோசனம்? ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற உதவி எல்லாம் அது நிரந்தரமாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நன்மையாக இருந்தால் அள்ளி கொடு, அல்லாஹ்வுடைய பாதையில கொடு. அல்லாஹ்வுக்காக என்று கேட்டால் கொடுக்கிற மக்களாக நீங்கள் இருந்தால்தான் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் தருவான். உசுரை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உசுரா ஹாஜியார், நீங்க வேற இடத்துக்கு போய் பாருங்க, ஹாஜியார் எங்கேயாச்சும் கிலோ கணக்கில் எங்கேயாச்சும் விற்காங்களாம்பா. இதெல்லாம் என்னடா விளையாட்டு சாமானாடா உசுரு கொடுக்கறதுக்கும்பா. நாங்கள் உசுரையெல்லாம் கேட்கலையே. அல்லாஹ்வுடைய பாதையில் அன்றைக்கு ஜிஹாத் இருந்துச்சு, அந்த காலத்தில் கொடுத்தாங்க. இன்றைக்கு எதுவும் இல்லை. ஏன் எங்களால் உடல் உழைப்பு செய்ய முடியல? ஏன் எங்களால் நேரகாலம் செலவழிக்க முடியல? ஏன் எங்களுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் கண்விழித்து இருக்க முடியவில்லை? ஏன் எங்களுடைய பாதங்களில் அல்லாஹ்வுடைய பாதையில் புழுதிகள் படியவில்லை? அன்றைய காலத்திலே பரட்டை தலையோடு புழுதி படிந்து வியர்வை துளிகளோடு அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று தாகத்தோடு பசியோடு பட்டினியோடு அந்த மக்கள் கடும் வெயிலிலும் குளிரிலும் காய்ந்து
தியாகம் செய்த ஒரு சமுதாயம் அவர்கள். எங்கட தலையில தொப்பியும் ஜுப்பாவும் ஒட்டாக்கும் இருக்குதா, அந்த சமுதாயம் உரமாக மாறினார்கள் சகோதரர்களே. அவர்கள் போட்ட பிச்சையில் தான் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் பள்ளிவாசலுக்கு 4 பேராச்சும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அவர்களுடைய தியாகங்களுக்கு நாங்க என்ன செஞ்சோம்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக தீனுக்காக எதை இழந்தோம்? அவர்கள் நடந்து வந்த பாதையை நீங்கள் திரும்பி பாருங்கள் சகோதர சகோதரிகளே. அவர்கள் இந்த உலகத்திலே இழந்ததை நீங்கள் மீட்டி பாருங்கள். அவர்கள் எதை இந்த உலகத்தில் கொடுத்தார்கள்? இன்னல்லாஹ ஸ்தரா மினல் முஃமினீன், அந்த மூமின்களிடமிருந்து அல்லாஹ் கிரயமாக பகரமாக எடுத்தது அவர்களுடைய உயிர்களை, அவர்களுடைய பொருளாதாரங்களை. பி அன்ன லஹுமுல் ஜன்னah, உங்களுக்கு சொர்க்கம் என்றான் அல்லாஹ். அவர்கள் கொடுத்தார்கள், கொடுக்க தயார் என்றார்கள் சகோதரர்களே. அப்படி இந்த உலகத்திலே நம்முடைய ஈமான் இருக்கா? நம்முடைய ஈமான் அப்படித்தான் அந்த பாதையிலே நடக்கிறதா? எங்களுடைய ஈமான்கள் மீண்டும் மீண்டும் பரிசீலனை செய்யப்பட வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும், மீட்டி மீட்டி பார்க்கப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இது வெறும் சப்தமாக மட்டும் காதுகளிலே விழுந்தால் நாங்க எல்லாம் ஆடு மாடு மாறி இந்த மனுஷன் கிடந்து கத்துறான்டா பாவின்னுவான். எதற்கு கத்துகிறோம்? ஏண்டா தொண்டை தண்ணி வத்துறதுக்கு சத்தம் போடுறோம்டா. இந்த மாதிரி நீங்களும் வாழ்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் வந்து குர்ஆன்ல விளையாட்டுக்கு அந்த வரலாறு சொல்றான். எப்படி வரலாறு தெரியுமா அப்படின்னு நாக்கு தட்டி ருசிச்சுட்டு போறதுக்கா? அப்படி வாழ்ந்த அந்த சமுதாயத்தை பார்த்து கத்துக்கடா. அப்படி நீ வாழ ட்ரை பண்ணி அல்லாஹ்வோட பொருத்தம் உனக்கு கிடைச்சும் அப்படிங்கிறதுக்கு தானே அல்லாஹ் சொல்றான். அப்படி வாழுவதற்கு எங்களுடைய ஈமான் பழக்கப்பட வேண்டும். ஈமான் என்பது பலவீனமானதுதான். ஈமான் ஏறும் இறங்கும். இந்த மாதிரி ஒரு ஜோஸ் பண்ணினா அப்படி வந்து ஓ அப்படியா அப்படின்னு வந்து நிற்கும். ஆமா தியாகம் செய்யணும். வாசலை விட்டு வெளியே போனா அந்த அதோட அப்படியே கீழே இறங்கி அப்படி நடக்க நடக்க அது அப்படியே போயிடும். சோடா போத்துல குலுக்கி விட்ட மாதிரி தான். சோடா போத்துல அப்படி குலுக்கி விட்டா அப்படி புஷ்னு போகும் தானே கொஞ்ச நேரத்துக்கு, அப்படின்றக்குள்ள இறங்கி போயிடும். அது ஈமான் யஸீது வ யன்குஸ், ஈமான் ஏறும் இறங்கும். இதான் ஈமான் நிலைமை. அப்படித்தான் ஈமான் இருக்கும் என்றால் அந்த ஈமானை திரும்ப 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 சஹாபாக்கள் எப்படி அவர்கள் அசை போட்டார்கள் தெரியுமா சகோதரர்களே? தஆலு, வாருங்கள் சகோதரர்களே, நீங்கள் வாருங்கள், நுஜத்திது ஈமானனா, எங்கள் ஈமானை நாங்கள் புதுப்பிப்போம் என்பார்கள். யாரு? உயிரை கொடுக்க தயார் என்றவர்கள், உயிரை கொடுப்பதற்காக களத்திலே இறங்கி நின்றவர்கள், கொடுத்து இந்த உலகத்திலே தங்கள் உயிர்களை அடித்தளமாக மார்க்கத்திற்கு போட்டவர்கள் சகோதர சகோதரிகளே. அப்படி போனவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க, தஆலு, வாருங்கள் மக்களே, நுஜத்திது ஈமானனா, எங்கட ஈமானை நாங்க புதுப்பிப்போம். பழசு இருந்துச்சு தகர குடிசையிலே, அந்த பலகைகளை அடித்துக் கொண்டு தொலைவிடாத காலத்திலே, எங்களை ஊர்களில் பேச விடாத காலத்திலே, ஈமானுக்காக, இஸ்லாத்திற்காக, கொள்கைக்காக பொண்டாட்டியை இழப்போம், பிள்ளையை இழப்போம், சொந்த பந்தத்தை இழப்போம். இன்னைக்கு எல்லாம் கிடைச்சி, கட்டிடம் வந்து, பில்டிங் வந்து எல்லாம் கிடைச்சிச்சா? ஒரு ஈமானும் இல்லை. இப்போ கட்டிடம் மட்டும்தான் இருக்கு, ஆள் இல்லை. பில்டிங் தான் இருக்கு. பில்டிங்கை வச்சுக்கிட்டு சாப்பிடுறதுக்கா? பில்டிங் இருக்குது, ஆள் இல்லை. அப்ப என்னத்துக்கு இது? எங்களுடைய ஈமான்கள், எங்களுடைய நம்பிக்கைகள், எங்களுடைய நோக்கங்கள், இலக்குகள் என்ன? கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அவர்கள் வந்த பாதையை நாங்கள் மீட்க வேண்டும். அதை நாங்கள் திரும்ப திரும்ப பேசி எங்களுக்கு மத்தியிலே அந்த தர்பியாவை உருவாக்க வேண்டும். எங்களுடைய உள்ளங்கள் அதே போல பண்படுத்தப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் ஏன் ஆகிராவை 13 வருட காலங்களாக பேசினார்கள்? எதற்காக சொர்க்கத்தை நரகத்தை பற்றி 10 வருட காலங்கள், 13 வருட காலங்கள் பேசினார்கள்? ஏன் இந்த சட்டதிட்டங்கள், சொர்க்கம், நரகம், மறுமை, அல்லாஹ் என்று ஒவ்வொரு விஷயங்களையும் 23 வருட காலம் பேசினார்கள்? அந்த மனிதர்களுடைய ஈமானை புடம்போட்டுக் கொண்டே இருந்தவர்கள் அவர்கள். ஈமான் என்பது புடம் போடப்பட வேண்டும் சகோதரர்களே. பயான் கேட்கிற வாரல மராயணத்தை புடம் போடுறது, புடம் போடுறதா? எல்லாம் இங்க வந்து பள்ளிவாசல்ல இருந்து நாங்க பயான் கேட்டு என்ன தப்பான பயான மௌலவி ஆரம்பிக்கக்குள்ளே நிர்வாகி எழும்பிட்டு போவார், தலைவர் எழும்பிட்டு போவார், செயலாளர் போவார். யாருக்கிட்ட பயான் பண்ணணும்? இருக்கிற 2 குஞ்சு பிள்ளைக்கு பயானம் பண்ணிட்டு போ, 2 சின்ன பிள்ளைக்கு பயானம் பண்ணிட்டு போகும் பாரு.
இந்த மாதிரியான ஆட்கள் இருந்தால் எப்படி இந்த உலகத்தில் ஈமான் வாழும், எப்படி தியாகம் இருக்கும், எப்படி தௌபா செய்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, தியாகம் என்பது எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே என்றைக்கும் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் இதில் தொடர்ச்சியை நாளைய தினம் தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த ஈமானை சுமந்து கொண்ட ஒரு சமுதாயம், சஹாபாக்கள் சமுதாயம் எப்படி மறுமைக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற படிப்பினைகள், பாடங்கள் என்ன என்பதை குறித்து நாம் நாளைய தினம் பார்ப்போம். அதை டீப்பாக நாம் போய் விளக்கப்படுத்தி பேச வேண்டிய தேவையில்லை. அந்த சஹாபாக்கள் வரலாறு, அவர்களுடைய தியாக வரலாறை ஏற்கனவே பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய இறுதி கடைசி வாரத்திலையும் அது பேசப்படும். ஆனால் நமக்கு நாம் பெற வேண்டிய படிப்பினைக்காக சில தகவல்களை மட்டும் உங்களுடைய மனக்கண் முன்னால் நான் கொண்டு வருகிறேன். சஹாபாக்கள் இந்த உலகத்திலே மார்க்கத்திற்காக எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்பதை குறித்து நாளைய தினம் நாம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.